நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்குறேன். எப்படி இவங்ககிட்ட மட்டும் ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு உண்மை என்னன்னே புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து நம்மளும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் நாங்கள் டிமார்ட் போகிறோம் ஒரு வீக்கெண்ட். ஸோ டிமார்ட் போனால் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸ்லாம் இருந்துச்சு, நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன், டிமார்ட் உண்மையாகவே ரேட் கம்மியாக தான் இருக்கா இல்லை ஹைப் க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் ஒரு வீக்கெண்ட் போயிருந்தோம். ஆனால் டிமார்ட் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் போகாதீங்க, நொந்துருவீங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்கும். க்ராசரிஸ் வாங்குறதுக்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் போகாமல் வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டிமார்ட் தான் வந்திருந்தேன். இப்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சேலஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பசங்ககிட்ட இந்த மாதிரி விளையாடுவாங்க. பெரியவங்கள்ட்டையும் அவங்க கையில் இருக்க அந்த கோன் வந்து நம்ம வாங்கவே முடியாது, மேஜிக் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கையில் வாங்கிடலான்னு பார்த்தா அந்த கை கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த கோன் கொடுத்துட்டாங்க. உள்ளே போன உடனே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த மைக்ரோசேஃப் கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக்லாம் 89 ருபீஸ் தான். கண்டிப்பாக வந்து இது லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் இல்லை, நல்ல பிளாஸ்டிக். நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்குறது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒன்ஸ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேலே லிட்டில் வந்து லாக் கொடுத்துருந்தாங்க. இந்த லாக்கை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணுன்னா அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு 7 செட் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். காஸ்ட் பார்த்தீங்கன்னா 129 தான். அதில் ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்கும், பட் இது வந்து டிமார்ட் ப்ரைஸ், அந்த எல்லோ கலர் லேபிள். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ்க்கு 4 டப்பா கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்குமே நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலும் நிறைய வித்தியாசமான கலரில் நிறையா பிராண்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ்டாக நீங்கள் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 99 ருபீஸ்லேருந்து கம்மி ரேட் வரைக்கும் ட்ரேஸ் வந்து நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வெளியெல்லாம் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. இதில் நிறைய சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் பவுல்லாம் சூப்பராக இருந்தது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ் நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சைஸ் ட்ரேவும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். 70 ருபீஸ் 80 ருபீஸ் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. தாராளமாக வாங்கலாம். இந்த ஹேங்கிங் ஃப்ளவர் பாட்டுமே வந்து 69 ருபீஸ் தான். ஸோ வந்து இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர்கிட்டேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் இந்த சோப்பு டப்பா பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இது வந்து சக்ஷன் டெக்னாலஜி, ஏர் வந்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்படியே பாத்ரூமில் ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம அப்படியே சோப்பு டப்பா மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வால் லேட் வச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ரேவும் இருந்துச்சு. இந்த மாதிரி பென் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறையா இருந்தது. இந்த 3 டயர் ஸ்டோரேஜ் ரேக் பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ் தான். இதில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட கூட நீங்கள் உங்கள் ஹேர் பேண்ட், கிளிப்ஸு, இந்த மாதிரி ஸ்டட்டு, இயர்ரிங்ஸ், நிறைய இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 3 டயர்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹூக் ஃப்ளவர் பாட்டும் நல்லா இருந்தது. நிறையா வெரைட்டியில் கிடச்சிது. உள்ளே என்ட்ரானவுடனே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து 499 ருபீஸ் தான். நீங்கள் வந்து இது ஒரு வீலோடு வருது. நீங்கள் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை எது வேணாலும் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பேஸ்கெட் நிறையா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் தான். செராமிக் இல்லை, அது பிளாஸ்டிக். நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா, அந்த சோப்பு டப்பா 99 ருபீஸ். அது ஏர் செக்ஷன் டெக்னாலஜி. ஆணி அடிக்க முடியல, பாத்ரூமில் சோப்பு வைக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த சோப்பு பாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரேட்டுமே வந்து அந்தளவுக்கு அதிகம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்டூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஸ்டூல். அதுவுமே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளாக ஒரு ரேட் போட்டால் என்ன போடுவோமோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் டிமார்ட், சென்னையிலே வந்து 2-3 பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது வந்து வேளச்சேரி தான். ஸோ மேஜராக இருக்க எல்லா சிட்டிலையுமே டிமார்ட் இருக்கும். ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேக் கிளிப்ஸ்லாம் 59 ருபீஸ்க்கு இருந்துச்சு. பிளாஸ்டிக் அடசிவ் ஹூக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். இந்த கார்லாண்ட்ஸ் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் அழகாக தொங்க விடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 49 ருபீஸ் தான்.
ஸோ இது நான் ஆன்லைனில் வாங்கலாம்னு நினச்சேன், இங்கேயே இருந்துச்சு. நான் ஆனால் எதுவும் பெருசாக வாங்கலை, எனக்கு செக் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு பெட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ், குயின் சைஸ் அந்த பெட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரேட் பிரித்து வச்சுருப்பாங்க. 299லேருந்து 699 வரைக்குமே இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டி. இந்த புல்லட் மிக்ஸி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வாங்கலான்னே நான் நினச்சேன். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலான்ட்டு நான் ப்ராடக்ட் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். 1395 அதில் போட்டிருந்துச்சு. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. புதுசாக மிக்ஸி வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி புல்லட் மிக்ஸி வாங்கிக்கலாம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கணும் தான் நான் போனேன், யூடியூப்பில் நிறையா வீடியோஸில் பார்த்தேன். இந்த 4 ஜாரே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. 150 ml வரும் ஒரு ஜாருமே. நம்ம ஸ்பைஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 டப்பா வச்சிடலன்னா கடுகு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம டீ ஷாப்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கப்ஸ் தான் இது. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. மற்றபடி நீங்கள் பெரிய பெரிய மால்லாம் போயிட்டு இப்போ ஹோம் சென்டர்லாம் நம்ம கையை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. நிறைய உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த கப் ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம வந்து நார்மலாக பெரிய சைஸ் கப் வாங்கினா நம்ம அந்த அளவுக்கு டீ காஃபிலாம் குடிக்க மாட்டோம் இல்லையா, பட் இந்த மாதிரி காம்பேக்டாக நம்ம வாங்கிக்கும் போது அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தேன். இதிலேருந்து நான் ஒரு கப் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த குட்டி குட்டியாக நிறைய கப்ஸு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப குட்டி சைஸ் தான். ஒன்று 29 ருபீஸ் நினைக்கிறேன். நான் இதுலேருந்து ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, குட்டியாக இருந்துச்சு. இதில் நம்ம டீ காஃபி குடித்தாலே நமக்கு போதும், அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. வீக்கெண்ட் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக்கெண்டு தான். ஸோ பில்லிங் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஏன்னா இங்கே க்ராசரிஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. மல்லிகை சாமான் எல்லாமே வந்து விலை வந்து ரொம்ப எல்லா ப்ராடக்ட் மேலேயும் 10 ருபீஸ் 15 ருபீஸ் அப்படி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வராங்க. வீக் டேஸில் போனீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஷாப் பண்ணிட்டு வரலாம். இந்த கண்டெய்னர் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நம்ம வாங்கிட்டு போய் நம்ம மல்லிகை பொருள் எல்லாமே கொட்டி வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் இல்லையா. புதுசாக நிறையா வந்துருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க அந்தந்த ரேக்கில். இது பாருங்கள், இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வாங்கலாம்னு நினச்சேன். 49 ருபீஸ் தான் என்னமோ, குட்டியாக இருந்தது காம்பேக்டாக. ஸோ வந்து பார்த்துட்டு பட் நான் வாங்கலை. சரி தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதோட லிட் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருந்துச்சு, நமக்கு ஏர் டைட் மாதிரி அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேட்டர். இது ஒன்று நான் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். சரி அதுவும் ஆனால் நான் வாங்கலை. நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் காட்டுறேன். இது ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங்காக தான் போனேன், ஆனால் அப்படி இருந்தும் நிறையா வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். இந்த கிரேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம டீ குடிக்கும்போது இந்த இஞ்சிலாம் சீவி போடுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் கடாய், அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்லாம் இருந்துச்சு. பில்லோலாம் பார்த்திங்கன்னா 499 இருந்துச்சு பில்லோ. ஸோ நாங்கள் பில்லோ வந்து நேட்டிவ்க்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் ஆனால் 2 வீலரில் வந்ததால் சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிராண்ட் மெமரி ஃபோமில் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறையா இதில் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்குமே வந்து நிறையாவே இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரே பவுச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக வாங்கலாம், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும், நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கணும், அது மாதிரி ஒரு இது தேடிட்டு இருந்தேன். இது நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய மாடல்லையும் இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததால் என்னால் போய்ட்டு நல்லா செக் பண்ண முடியல. இதோட ப்ரைஸ் பாருங்கள் 119 ருபீஸ். நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நான் கூட வந்து ரேட் கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டிலாம் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். உண்மையாகவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும், பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணும், இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிலேட்டடாக வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அந்த ஸ்பைஸ் ஜார் காமிச்சேன் இல்லையா, 99 ருபீஸ். கண்டிப்பாக இது வாங்கலாம். இது வந்து 150 ml. நீங்கள் வந்து இதை நான் வெளியே எடுக்க முடியல, அந்த அட்டை பாக்ஸ் எடுத்தால் தான் எடுக்க முடியும் போல இருக்குது. ஸோ நான் அதோடைய சைஸ் சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு 150 ml வந்து இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து கேஷ்யூ, கிஸ்மிஸ் இந்த மாதிரிலாம் ரைசின்ஸ்லாம் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லைனா ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, பட்டை, லவங்கம், அதெல்லாம் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த குட்டி கப் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காஃபி, டீ வந்து நம்ம மிட் மார்னிங் குடிப்பேன். ஸோ அப்போ கம்மியாக தான் நான் குடிப்பேன். அதுக்கு வந்து நம்ம இந்த குட்டி கப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து நம்ம ஃபுல்கா போடுவோம் இல்லையா, அப்படியே கேஸ் ஸ்டவ் அந்த பர்னர் மேலேயே வச்சு ஆயில் இல்லாமல் சுடுறதுக்காக இது வந்து 99 ருபீஸ் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏதாச்சும் நம்ம அப்படியே சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம அதை சுடலாம். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்லிக் இல்லைனா பிரிஞ்சாலில் கூட ஒரு ரெசிபி பண்ணலாம். பிரிஞ்சால் கொசுமல்லின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மேலே வச்சு நம்ம ஹீட் பண்ணி சுடலாம். இதான் அந்த சோப் டப்பா நான் வாங்கிட்டு வந்தது. எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியாது, சோப் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த ஏர் செக்ஷன் டெக்னாலஜி இதை வச்சு நீங்கள் இப்படி லாக் பண்ணிங்கன்னா அப்படியே அது உங்களுக்கு வந்து டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதில் சோப்லாம் வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாகவே இது நல்லாயிருக்கு. இந்த ஹேர் கிளிப் மட்டும் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். சில ஹேர் கிளிப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே உடஞ்சிரும் உடனே, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. செக் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கலருமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சரி, போனதுக்கு ஏதாவது ஒரு ஃபேன்சி ஐட்டம் ஒன்றாச்சும் வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஹெல்மெட் லாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைசைக்கிள் இருக்கு இல்லையா, அதோட லாக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து 149 ருபீஸ் தான். ரொம்ப பெருசாக இருக்காதான் இதோட பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேக்ஸில் போயிட்டு எனக்கு ஒரு 5 டாப்ஸ் வாங்கினேன். டிமார்ட்டில் இல்லை, இது வந்து டிமார்ட்லேயும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்கும், பட் அந்தளவு கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் நான் வந்து மேக்ஸ் போனேன். மேக்ஸில் வந்து இந்த 5 டாப்ஸுமே ஒன்று 599 ருபீஸு. நார்மலாக காட்டன் டாப்ஸ் தான். இந்த மாதிரி 5 டாப்ஸில் ஒரு டாப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்ஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 3/4 ஹேண்டு தான். ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கும். நெக்கில் அந்த நெக்கு கிட்ட மேலே மட்டும் உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி டிசைன், அவ்வளோதான். ஸோ இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்லா டாப்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. தலை வழியாக நம்மளுக்கு நுழையாது இல்லையா, ஸோ அந்த பட்டன் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிறதுக்காக. இது வந்து ஷார்ட் டாப்ஸ். இது வந்து நம்ம ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம பலாசோ பேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டுக்கலாம். அது மட்டும் 499. இந்த டாப் வந்து 599. இது வந்து லாஸ்ட்டில் நான் போய் டக்குன்னு எடுத்தேன், பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா டாப்ஸுமே போட்டிருக்கும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், கச்சன்னு இல்லாமல் இருந்துச்சு. இந்த டாப் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். பெருசாக டிசைன் இருக்காது, நமக்கு டாப்பில் மட்டும்தான் டிசைன் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக ப்ளைன் தான். 2 சைடு நமக்கு ஓப்பன் இருக்கும், பேக்கெட் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்ட் எல்லோ டாப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் மேக்ஸ்லேருந்து அப்புறம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.